ஸோ ஓஹோ அண்ட் தென் பேபி வந்து ஒரு ப்ரீதி லவ் ஸ்டோரி. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் நல்ல ரேசியாக நல்ல ஒரு ஃபன் எலிமெண்ட்ஸ் காமெடி எலிமெண்ட்ஸோட போச்சு. லைக் த ஃபைட்ஸ் பிரேக்கப்ஸ் எவ்ரி திங் ஹேப்பன். செகண்ட் ஹாஃப் வாஸ் லைக் லிட்டில்ஸ் மேபி லைக் ஒரு சின்ன ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி இருந்தது. பட் ஓவராலாக 1 minute கூட போர் அடிக்கல. தட்ஸ் த மெயின் ஆஸ்பெக்ட் ஆஃப் த மூவி. வந்து ஒரு செகண்ட் கூட போர் அடிக்கல. ஃபுல் படமும் வந்து நல்லா ஜாலியாக கலகலப்புன்னு போச்சு. தெர் வாஸ் நோ ஃப்ரௌனிங் மூமெண்ட்ஸ், நோ அன்கம்ஃபர்டபுள் மூமெண்ட்ஸ். நல்ல ஒரு ஹெல்த்தியாக நல்ல ஒரு ப்ரீஸி லவ் ஸ்டோரியாக இருந்தது. ஸோ ஃபுல் மார்க்ஸ் டு ருத்ரா விஷால்ஸ் பிரதர். யா மூவி ஃபன்னாக போச்சு, போர் அடிக்காமல் போச்சு, ரிலேட்டபுளாக இருந்துச்சு. அண்ட் அன்வான்ட் டூயட்ஸ்லாம் இல்லாமல் சாங்ஸ்லாம் பிஜிஎம்மாக மாண்டாஜாக வந்தது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இட் வாஸ் அ வெல்கம் பிரேக் அப்படின்னு சொல்லலாம். யூத்ஃபுல்லாகவும் கரண்ட்டு மேட்ரு வந்து ரொம்ப அற்புதமாக ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. யூத்துக்கு யூத்து, ஃபேமிலிக்கு ஃபேமிலி, என்டர்டெயின்மெண்ட்டு குடும்பத்தோடு கும்மி அடிக்கலாம் சேர்ந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு நல்லா இருக்குது. ஓஹோ அண்ட் தென் பேபி ரொம்ப நல்லா இருக்குது மூவி. கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸ் விஷ்ணு விஷாலோட பிரதர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு நம்ம நார்மலாக இப்போ பார்க்குற படம்லாம் வந்து ஒரு மாதிரி வயலன்ஸாக ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதை லவ்வை பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்டுக்குள்ளே என்ன கனெக்ட் ஆகுது, லவ்வில் வந்து எந்த ஒரு ஈகோவும் இல்லாமல் போனால் தான் லவ் சக்ஸஸ் ஆகி 2 பேரும் சேர்றாங்களா இல்லையா அப்படின்றது தான் இந்த படத்தோட கிளைமேக்ஸ். நீங்கள் வந்து புது ஆக்டர் நடிச்சிருக்காங்க அப்படின்றதுனால பார்க்காம இருக்க வேண்டாம். 2 பேருமே புது ஆக்டர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணலை. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஆக்டர்ஸ் மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் இந்த படத்துக்கு. ரொம்ப நல்லாயிருக்கு, கனெக்ட் ஆகும் எல்லாருக்குமே. ஸோ எல்லாருமே மிஸ் பண்ணாமல் இந்த வீக் ரிலீஸ் ஆகிற ஓஹோ இந்த பேபி படத்தை பார்க்கலாம். தேங்க்யூ. படம் என்னங்க இது வந்து நாட் அ ரூட்டீன் லவ் ஸ்டோரி. கண்டிப்பாக கதைக்குள்ள கதை, ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ், அது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நமக்கே வந்து இன்வால்வ் பண்ணி வச்சுடுறாங்க. அது என்ன நடக்க போகிறது இன்டர்வல் பிளாக்கில் வந்து சின்ன அறிகுறி கொடுக்குறாங்க. அப்போ வந்து டெபியூட்டன்ட் ருத்ரா சொல்கிறாரு, இது இன்டர்வல் பிளாக்கான விஷ்ணு விஷால் கேட்குறார். இதுதான் கிளைமேக்ஸ்னு சொல்லி நம்மளை வந்து எதிர்பார்ப்பை வந்து மல்டிபிள் லெவலில் கூட வைக்கிறார். விஷ்ணு விஷால் வந்து ரொம்ப பாராட்டணுங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு ப்ரொடியூசராக ஒரு அவதார் எடுத்து ஒரு புது டேலண்ட்டுக்கு வாய்ப்பு கொடுத்து நிறைய டேலண்ட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அண்டு மிஸ்கின் வந்து வெரி பவர் பேக் பெர்ஃபார்மன்ஸ். சின்ன ரோலு ஒரு சாங்கில் வந்து அவரும் ஒரு டான்ஸ் மூவ்மெண்ட்டும் பண்ணுறார். வெரி மெச்சூர்ட் பெர்ஃபார்மன்ஸ். அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் டு கஸ்தூரி மேடம். நார்மலாக நீங்கள் வந்து கொஞ்சம் டெவில்ஸ்லாம் கூட ஒரு கிளாமராக பண்ணாங்க. ஆனால் இதில் அம்மா எப்படி ஒரு அம்மா இருக்கணுமோ அந்த ஃபீலிங்ஸ் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. அண்டு படம் வந்து இட்ஸ் ஃபேமிலி ட்ரீட்டுங்க. காமெடி கிங்ஸ்லி தான் ஒரே காமெடியன் தான். அவர் நார்மலாக கொஞ்சம் எப்போவுமே டைலாக்ஸ் நிறைய பேசுவார். ஆனால் இந்த படத்துக்கு அவர் பேசுகிற டைலாக் எல்லாமே வந்து பாசிட்டிவாக இருந்தது. கதையோடு ட்ராவல் ஆச்சு. எங்கேயுமே வந்து ஒரு அதிக பிரசித்தனமாக இல்லை. சில படங்களில் இருக்கும், அவர் மேலே தப்பு இல்லை. ஆனால் இதில் வந்து என்ன சொல்லணுமோ அவர் அங்கங்கே நமக்கு வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து ஹைலைட் பண்ணுறார். அந்த கேரக்டரோட வடிவத்தை வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. கிங்ஸ்லி வந்து படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட் இருந்தது. சும்மா காமெடியை மட்டும் அவர் யூஸ் பண்ணல. வெரி இன்டெலிஜென்ட் லெவல் ஆஃப் திங்கிங் விஷ்ணு. ஹெட்ஸ் ஆஃப் டு விஷ்ணு விஷாலுங்க. இன்னும் அவர் நிறைய படம் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும். படம் நல்லா இருந்துச்சு. ஓகே, இப்போ அவருக்கு வந்து இது ஃபர்ஸ்ட் மூவி. ஆனால் ஃபர்ஸ்ட் மூவி மாதிரிலாம் தெரியல, நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் டே வந்து சின்ன பையன் மாதிரி இருந்தார். ஆனால் முடிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா மெச்சூர்டாக அழகாக எந்த இடத்துலையும் குளறுபடி இல்லாமல் நடிச்சிருக்காரு. எனக்கு 2 பேரோட கெமிஸ்ட்ரி ரொம்ப பிடிச்சிருக்கு. பார்க்குறதுக்கு வந்து செட்டே ஆகலை அப்படி இல்லாமல் ரொம்ப நல்லா இருந்துச்சு 2 பேருதுமே. இப்போ இருக்க லவ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஈஸியாக பிரேக்கப் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, எனக்கும் அவனுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை, ஜஸ்ட் நாங்கள் மியூச்சுவலாக பிரேக்கப் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ கரண்ட்டாக அப்படி தான் இருக்குது மோஸ்ட்லி. அதில் வந்துட்டு பிரேக்கப் ஆனாலும் அதை உட்காந்து பேசிட்டாலோ இல்லை எனக்கு அவன் அவ்வளோ பண்ணியிருக்கான், அவனுக்காக நான் இதை இறங்கி போகிறேன், விட்டு கொடுத்து போகிறேன், அவன் மாறிடுவான் அப்படின்ற அங்கே ஒரு சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை கரெக்ட் பண்ணுறாங்கல்ல, அதுதான் லவ். அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. காமெடி அங்கங்கே காமெடி வச்சுருக்காங்க சின்ன சின்ன இடத்துல. அவன் வந்து கொஞ்சம் கிரிஞ்சாக பண்ணுற மாதிரி இருந்தால் கூட அந்த பொண்ணு அழகாக அதை எடுத்து சொல்லியிருப்பான், இந்த இடத்துல நீ இப்படி இருக்கக்கூடாதுடா அப்படின்ட்டு. சின்ன சின்ன இடத்துல கரெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்னென்ன சண்டை வருது, அது எதனால் வருது, அது எப்படி மாற்றிக்கலாம், எவ்வளோ எஃபோர்ட் போடுறாங்க அப்படின்றத அழகாக சொல்லியிருக்காங்க. பர்சனலாக எனக்கு பிடிச்சிருக்கு.